வைதாரையும் வாழ வைப்பான் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான்னு நம்ம சொல்லியிருக்கோம். கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்தவன். காரணம், அவனுடைய தமிழை முருகன் ஏற்றுக்கொண்டார். வள்ளி எப்படி சொன்னான்? போடா மூடா காடான்னா கூட்டு பக்கத்தில் துணைவியாக்கி வச்சு தன்னையை நமஸ்காரம் பண்ணுறவங்களையும் வள்ளியும் சேர்த்து வணங்க வச்சுட்டார். அதான் வைதாரையும் வாழ வைப்பான். நீங்கள் வைணவத்துக்கு வாங்க, நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர் பாடி. அதுக்கு சிம்பிள் விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் வங்கிக்கு போய் பணம் கேட்குறேன், மேனேஜர் இல்லைன்றுவார். நான் வங்கிக்கு போய் கரடியாக கத்தி உருளுவேன். நானே போகலை, என்னுடைய நண்பருக்கு ஒரு விட்ராயிலோ செக்கோ போட்டு கொடுக்குறேன், பணம் கொடுத்துட்றார். ஏன்? என் கையெழுத்து அதில் இருக்குது. நானே போனாலும் நடக்காத காரியம் நான் போகாத போது என் கையெழுத்துக்கே உண்டென்றால் நம்முடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய ஆண்டவருடைய நாமத்திற்கு எவ்வளவு சிறப்பு. அதனால தான் சொல்லுவாங்க, நாராயணன் நாமத்தை உச்சரித்த நாரதர் பூலோக வைகுந்தம்ங்கிற ஸ்ரீரங்கத்திலே சுடுமணலில் போய் ஒரு புழுவின் காதில் நாராயணான்னு சொன்னார், இறந்து பூச்சியாக மாறியது. பூச்சியின் காதில் சொன்னார், பூச்சி மாறி பசுவாக மாறியது. பசுவின் காதில் போய் நாராயணான்னு சொன்னார், அது இறந்து மானா மாறியது.